உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் காவி மொய்தீன் ஆகிவிட்டதாக தமிழக புரட்சிக் கழகம் நிறுவன தலைவர் இக்பால் விமர்சித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை என்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். அரசு வேலை என்பது அது விஜய் அவங்க வீட்டு கஜானால கிடையாது. அரசு என்பது நானும் அரசின் குடிமகன் தான். இவர்கள் எல்லோரும் அரசுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான். எங்கள் வரிப்பணத்தில் தான் அரசு செயல்படுகிறது. என் வீட்டு நீ எடுத்து அதில் ஸ்வீட் செஞ்சாது நியாயமா? அரசு சொத்து எடுத்து அவங்களுக்கு வேலை கொடுத்தா இன்னைக்கு வேலையில்லா பட்டாதாரிங்க நிறைய பேர் பெட்ரோல் பங்க்லையும் சிக்கன் பக்கோடா கடையிலையும் பிஏ எம்ஏ எம்பிஏ இந்த மாதிரி படிச்சுட்டு சுற்றின்னு கிடைக்கிறாங்க. எது வந்து வேலை எடுத்து கொடுத்துடலாம், நாங்கள் கேட்கக்கூடாது, எல்லாம் கேட்கணுமா? அதில் என்னன்னு தெரியல. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் காவி மொய்தீன் ஆகிவிட்டதாக தமிழக புரட்சிக் கழகம் நிறுவன தலைவர் இக்பால் விமர்சித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை என்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். அரசு வேலை என்பது அது விஜய் அவங்க வீட்டு கஜானால கிடையாது. அரசு என்பது நானும் அரசின் குடிமகன் தான். இவர்கள் எல்லோரும் அரசுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான். எங்கள் வரிப்பணத்தில் தான் அரசு செயல்படுகிறது. என் வீட்டு நீ எடுத்து அதில் ஸ்வீட் செஞ்சாது நியாயமா? அரசு சொத்து எடுத்து அவங்களுக்கு வேலை கொடுத்தா இன்னைக்கு வேலையில்லா பட்டாதாரிங்க நிறைய பேர் பெட்ரோல் பங்க்லையும் சிக்கன் பக்கோடா கடையிலையும் பிஏ எம்ஏ எம்பிஏ இந்த மாதிரி படிச்சுட்டு சுற்றின்னு கிடைக்கிறாங்க. எது வந்து வேலை எடுத்து கொடுத்துடலாம், நாங்கள் கேட்கக்கூடாது, எல்லாம் கேட்கணுமா? அதில் என்னன்னு தெரியல. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் காவி மொய்தீன் ஆகிவிட்டதாக தமிழக புரட்சிக் கழகம் நிறுவன தலைவர் இக்பால் விமர்சித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை என்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். அரசு வேலை என்பது அது விஜய் அவங்க வீட்டு கஜானால கிடையாது. அரசு என்பது நானும் அரசின் குடிமகன் தான். இவர்கள் எல்லோரும் அரசுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான். எங்கள் வரிப்பணத்தில் தான் அரசு செயல்படுகிறது. என் வீட்டு நீ எடுத்து அதில் ஸ்வீட் செஞ்சாது நியாயமா? அரசு சொத்து எடுத்து அவங்களுக்கு வேலை கொடுத்தா இன்னைக்கு வேலையில்லா பட்டாதாரிங்க நிறைய பேர் பெட்ரோல் பங்க்லையும் சிக்கன் பக்கோடா கடையிலையும் பிஏ எம்ஏ எம்பிஏ இந்த மாதிரி படிச்சுட்டு சுற்றின்னு கிடைக்கிறாங்க. எது வந்து வேலை எடுத்து கொடுத்துடலாம், நாங்கள் கேட்கக்கூடாது, எல்லாம் கேட்கணுமா? அதில் என்னன்னு தெரியல. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.